ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அருண் ட்ராவல் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிவாண்ட்ரம் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஜூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுத் இந்தியாவில் ரொம்ப பழமையான ஜூ இது. இதோட ஹிஸ்டரி பார்த்திங்கன்னா 1857 காலகட்டங்களில் ஆரம்பித்தது. இங்கே இருக்கிற பழமையான செடிகளும் மரங்களும் இந்த ஜூக்கு ரொம்ப பெரிய அட்ராக்ஷன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேரளா அரசாங்கத்தோட லோகோ தான். ரொம்பவே அழகாக செடிகளில் செதுக்கி இருக்கிறத பார்க்கலாம். இங்கே ஜூ மட்டுமே கிடையாது, மியூசியம், அக்வேரியம், ஆர்ட் மியூசியம், ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் அப்படி நிறைய இருக்குது. பார்க்குறது மியூசியத்தோட ஒரு பாகம் தான். இந்த பார்க்கில் எல்லா இடத்துலையும் ரொம்ப பழமையான மரங்களை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற எல்லாமே நம்ம கவர் பண்ணணுன்னா ஒரு நாள் பத்தாது. வீக்கெண்டில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல பிளேஸ் இது திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ளே இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணலாம். மண்டே ஒரு நாள் தான் ஹாலிடே, மற்ற எல்லா நாளும் ஒர்க்கிங் தான். ஜூவோட என்ட்ரன்ஸுக்கு போகிறது முன்னாடியே ரைட் சைடில் நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் இருக்குது. இது பக்கத்தில் ஒரு ஆர்ட் மியூசியம், அக்வேரியம் இருக்குது. இன்றைக்கி ஜூ தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற இடமெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மேக்ஸிமம் சண்டேஸ் இந்த மாதிரி வர்றதை அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டேஸில் நார்மலான க்ரௌடு தான் இருக்கும். அக்வேரியமுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அக்வேரியம் டிக்கெட் கவுண்டரு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஜூ வந்தாச்சு. என்ட்ரி டிக்கெட்டு 30 rupees. இங்கே கேமரா கொண்டு வந்திருந்தோம்னா அதுக்கு செப்பரேட் சார்ஜு 50 rupeesலேருந்து 250 வரைக்கும் வாங்குவாங்க கேமராவுக்கு. ₹30 ஜூவுக்கு மட்டும்தான். நம்ம மியூசியம், ஆர்ட் கேலரி எல்லாம் பார்க்கணுன்னா செப்பரேட்டாக நம்ம டிக்கெட் எடுக்கணும். இப்போ ஜூக்கான டிக்கெட் எடுக்க போகிறோம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸு இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் எதுவும் நம்ம உள்ளே கொண்டு போகக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற மரங்கள்லாம் ரொம்ப பழமையானது. அதை பாதுகாக்கிற மாதிரி இந்த மரத்தை பற்றி விஷயங்கள்லாம் போர்டு வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஆர்ட் கேலரி. ஆச்சார் ரவிவர்மாவோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஜூக்குள்ளே போகலாம் நம்ம. ஒவ்வொருத்தோட என்ட்ரி டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. இங்கே உள்ள எல்லா அனிமல்ஸையும் நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துக்கலாம். அது இல்லாமல் எலக்ட்ரிக் கார் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கௌர், அதாவது காட்டுப்போத்துன்னு சொல்லுவாங்க கேரளாவில். வெஸ்டர்ன் காட்ஸில் இதை அதிகமாக பார்க்கலாம். இதோட வெயிட் 600லேருந்து 1500 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். இதோட ஆயில் 30 வருஷம். இப்போ நம்ம நீலகிரி, கொடைக்கானல் இங்கெல்லாம் போகிறவங்க பார்த்துருப்பீங்க. சாதாரண மனுஷனை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது. இப்போ தான் அதுக்கு தேவையான உணவு போட்டுட்ருக்காங்க. எல்லா அனிமல்ஸுக்கும் இந்த காலையில் 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே உணவு போட்டுருவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சிங்கவால் குரங்கு. இதுவும் வெஸ்டர்ன் காட்ஸில் டீப் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். இது ஃபாரஸ்ட்டில் பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான். இதோட ஆயுள் காலம் 20லேருந்து 30 வருஷம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெங்கால் குரங்கு. இது நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி குரங்கு மாதிரி, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட வெயிட் வந்து 6லேருந்து 10 கிலோ வரைக்கும் இருக்கும். 20லேருந்து 30 வருஷம் வரைக்கும் இதுக்கு ஆயுள் காலம் உண்டு. அதாவது இதுக்கு வால் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நிறையவே இடங்கள் இருக்குது. இந்த ஜூ அட்மாஸ்பியரை ரொம்பவே அழகாக க்ரீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வைல்டு பேரட்டும் வைல்டு கோழியும் தான். இது நார்மலாகவே எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆந்தை வகையை சேர்ந்தது. இதுக்கு பேர் ப்ரௌன் ஃபிஷ் பவுல், அதாவது கூமர்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காமன் லங்கூர், அதாவது ஹனுமான் குரங்குன்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் இது அதிகமாகவே காணப்படுது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இங்கே இருந்த ஒரு குரங்கு தப்பிச்சு போனது. அதனால் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்கே இருந்த மரம் எல்லாம் ரொம்பவே ஷார்ட்டாக இருந்தது. இருந்தாலும் அது எப்படியோ தப்பிச்சு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி பிடிச்ச உணவுகளாக காட்டி அதை கூட்டில் அடைச்சிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் பார்க்க முடியல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீ ஈகிள், அதாவது கடல் பருந்து. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. 2 வகையான கழுகு இருக்குது. 2 ஒரே கூட்டில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க. இது சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஆஸ்திரேலியா இந்த இடத்துல காணப்படுற கழுகு. ஒரு ஆயுள் காலம் வந்து 30 வருஷம். 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் இதுக்கு வெயிட் இருக்கும். இது ரொம்பவே புத்திசாலியான கழுகு. இப்போ நம்ம பார்க்குறது இறந்த உடல்களை தின்ற கழுகு தான். இதோட சைஸுமே ரொம்ப பெருசு. ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான கோடு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க.
நம்ம பார்க்க போகிறது சில கொக்கு நாரை வகைகள் தான். அது பறக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்பேஸ் கொடுத்து அந்த கூட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீர் நாய்களை தான். இப்போ தான் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ரொம்பவே பிடிச்ச உணவு ஃபிஷ்ஷு தான். இதோட ஆயுள் காலம் ரொம்பவே கம்மி, 4 to 10 வருஷம் தான். இதோட மொத்த வெயிட்டு 7லேருந்து 12 கிலோ வரைக்கும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பீகாக் வகையை சேர்ந்தது தான். இது ரொம்பவே ரயரான ஒரு பீகாக்கு. பார்க்குறதுக்கு இது மயில் மாதிரியே இருந்தாலும் இதுக்கு பேர் வந்து ப்ளூ க்ரௌன் பீஜியன். இதுதான் அந்த எலக்ட்ரிக் காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லயனை தான். லயனுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பாடி. அதே மாதிரி ஒரு வளர்ந்த அடல்ட் சிங்கத்தோட வெயிட் வந்து 150லேருந்து 250 கிலோ வரைக்கும் இருக்கும். லயனோட ஆயுள் காலம் ரொம்பவே கம்மி தான், 16 வருஷம்தான் ஆவரேஜு. ஜூக்களில் இருக்கிற லயனோட ஆயுள் காலம் கொஞ்சமே அதிகம்னு சொல்கிறாங்க, 20 வருஷம் வரைக்கும் இருக்கும். சிங்கம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி ரெஸ்ட்டில் தான் இருக்கும். தேவையான போது தான் வேட்டையாடி சாப்பிடும். அதே மாதிரி இதோட ஹண்டிங் கேப்பபிலிட்டி கொஞ்சம் அதிகம்.
பசிச்சா மட்டுமே வேட்டையாடி சாப்பிட்ற விலங்குல சிங்கமும் ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈமு கோழிகள் தான். இது ஆஸ்திரேலியா வகையை சார்ந்தது. ஈமு கோழியோட அதிகபட்ச எடை 60 கிலோ வரைக்கும் வளரும். இது முட்டை அடகாக்கிறது 8 வாரம் வரைக்கும் முட்டையை அடகாக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீர் யானை. சராசரியாக ஒரு வளர்ந்த நீர் யானை 1400லேருந்து 5000 கிலோ வரைக்கும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு காண்டாமிருகம் தான். அது தண்ணியில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. இது இந்திய காண்டாமிருகம். அடுத்து ஒரு மான் கூட்டத்தை பார்க்கலாம். சாம்பல் நிறத்தில் உள்ள மான்கள். வெஸ்டர்ன் காட்ஸில் இது அதிகமாக இருக்கும். கொம்புகள் உள்ள சாம்பல் நிற மான்களை பார்க்குறது ரொம்பவே ரேர் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வாம் டியரு. ரொம்பவே ப்ரௌனிஷாக அழகாக இருக்கும். இதோட ஆயுள் காலம் 20லேருந்து 23 வருஷம் வரைக்கும் ஆவரேஜாக. அதே மாதிரி இதோட வெயிட்டு 170லேருந்து 180 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட கொம்புகள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாக் பக்குன்னு சொல்கிற மானினம் தான். 2 மான்களை பார்க்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது ஈமு கோழி கிடையாது. இது நெருப்பு கோழியோட குஞ்சுகள் தான். என்னதான் ரெக்கைகள் இருந்தாலும் இதால் பறக்க முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மான் கூட்டம் தான்.
இந்த ஜூவில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மான் கூட்டம். இது நம்ம முன்னாடி பார்த்த பிளாக் பக் அதோட சேம் இனம் தான். ஆனால் கலர் வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் வரும். குட்டி மான்கள் இந்த ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மான்களோட கலர் மாதிரி கொம்புகளும் ரொம்ப அழகாக சுருண்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நார்மலாக நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் காடுகள்லையும் காணப்படுற நம்ம புள்ளிமான்கள் தான். கௌர் அதாவது காட்டுப்போத்துன்னு சொல்லுவாங்க. பைசன்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஒரு வளர்ந்த காட்டுப்போத்தோட எடை வந்து 600லேருந்து 1500 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட லைஃப் சைக்கிள் வந்து 30 வருஷம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெப்பர்ட். ரொம்பவே அக்ரெசிவான மிருகம் இது. இதுக்கு 360 டிகிரியில் கூட அமைச்சிருக்காங்க. ஏன்னா சின்ன கேப் கிடைச்சாலும் அது தப்பிச்சிரும். சிறுத்தை வந்து பொதுவாக 70லேருந்து 80 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 12லேருந்து 14 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். 20 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்த ஹிஸ்டரி உண்டு. அதோட உடல் பருமனோட 2 இரட்டி வெயிட்டை அதால் தூக்கிட்டு மரத்தில் ஏற முடியும். ஸ்கூல் பசங்களுக்கு இது ஒரு மெயின் சுற்றுலாத்தலம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஜூவோட மெயின் அட்ராக்ஷனான டைகர் தான். நான் வரும்போது ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற டைகரை பற்றி ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கு. நாம் இப்போ பார்க்குறது முழுசாக வளர்ந்த ஒரு டைகர் தான். புலி வந்து ஒரு நாளைக்கு 27 கிலோ வரைக்கும் சாப்பிடும். அதால் சாப்பிடாமையும் இருக்க முடியும் சில நாட்களுக்கு. அதோட டைஜஷன் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. அதே மாதிரி அதிக தடவை வேட்டையாடி உணவு உட்கொள்கிற மிருகங்களில் இது ஒன்று. நிறைய தடவை வேட்டையாடல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புலியோட வெயிட் வந்து ஆவரேஜாக 200லேருந்து 260 கிலோ வரைக்கும் இருக்கும். நம்மளோட நேஷ்னல் அனிமல் புலி தான். நெக்ஸ்ட் கொஞ்சம் மான் கூட்டத்தை பார்த்தோம். நம்ம முன்னாடி பார்த்த ஸ்வாம் டியர் தான் இது, அதோட குட்டிகள்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது முள்ளம்பன்றிகள். இதோட வெயிட் வந்து 17லேருந்து 18 கிலோ வரைக்கும் வரும். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து 20லேருந்து 27 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. அடுத்ததாக நெருப்பு கோழியை பார்க்க முடிஞ்சது. இப்போ இருக்கிற பறவை இனங்களில் இதுதான் அதிக எடையை கொண்டது. பாம்புகளுக்காக தனி இடம் அமைச்சிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம மலைக்காடுகளில் பார்க்குற மலைப்பாம்பு, பைத்தான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வில்லேஜஸில் எல்லாம் பார்க்குற மலைப்பாம்பு தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ரீன் அனகோண்டா. இது நார்மல் மலைப்பாம்பை விட பெரிய சைஸு. அடுத்தது இன்னொரு அனகோண்டாவை பார்த்தோம். அடுத்து நாங்கள் பார்த்தது ராஜநாகம், அதாவது கிங் கோப்ரா. பாம்பு பார்த்துட்டு வெளியே வந்த உடனே ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்கு, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே கொஞ்சம் செடிகளில் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக வாட்டர் ஃபால்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 20 வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை இருக்குன்னு சொல்கிறாங்க. பட்டர்ஃப்ளை பார்த்து முடிஞ்சதும் ஜூவிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஜூக்குள்ளாடி டைம் போனதே தெரியலை. இப்போ மதியம் 1 மணி ஆயிடுச்சு. மற்ற இடமெல்லாம் நம்ம விசிட் பண்ண அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you guys.